அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ஹிந்தி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை பார்க்குறோம். இன்றைக்கி என்ன செய்திகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இன்றைக்கி குறைவான செய்திகள் தான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்தியா யூஎஸ் டு டபுள் பைலேட்ரல் ட்ரேட் டு $500 பில்லியன் பை 2030 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியா யூஎஸ் வர்த்தகத்தை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான வர்த்தக பார்ட்னர் அப்படின்னு சொல்லி ட்ரேட் பார்ட்னர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது யூஎஸ் தான். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியா நிறைய நாடுகளோட ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்தியா ஒரு நாடு கிட்ட ட்ரேட் சர்ப்ளஸாக இருக்கு அப்படின்னா அது யூஎஸ் கிட்ட தான். அது என்ன ட்ரேட் சர்ப்ளஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம அமெரிக்காவிலிருந்து வாங்கக்கூடிய பொருட்கள் இறக்குமதி பண்றோம் இல்லையா, அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய இறக்குமதிகள் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கு. நம்ம இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு. ஓகேங்களா, இறக்குமதியை விட ஏற்றுமதி அதிகமாக இருக்கு. ஓகேங்களா, அதுதான் நம்ம ட்ரேட் சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்றோம். அதை பற்றி தான் இந்த இடத்துல பேசியிருக்காங்க. சரியா, அப்போ இந்தியா அமெரிக்காவோட ட்ரேட் சர்ப்ளஸ்ல இருக்கு. இதனால அமெரிக்காவுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவுடனான இருக்கக்கூடிய அந்த வர்த்தகத்தில் வர்த்தக பற்றாக்குறை அப்படிங்கிறது இருக்கு. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்திய பிரதமர் கிட்ட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எங்களுடைய இந்த வர்த்தக உங்க நாட்டோட இருக்கக்கூடிய எங்களுடைய இந்த வர்த்தக பற்றாக்குறையை கம்மி பண்ணணும், அதற்கான திட்டங்களை கொண்டு வருவோம். அதே மாதிரி 2030ஆம் ஆண்டுக்குள்ள இந்திய அமெரிக்க வர்த்தகத்தினுடைய மதிப்பு அப்படிங்கிறது, ஓகேங்களா, இந்தியா யூஎஸ் ட்ரேடோட வேல்யூ அப்படிங்கிறது $500 பில்லியன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு மிஷன் 500 அப்படின்னு சொல்லி ஒரு பேரும் வச்சிருக்காங்க. சரிங்களா, ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு டீலா இருந்துச்சு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட F-35 ஃபைட்டர் ஜெட் அப்படிங்கிறது, ஓகேங்களா, ஸோ அந்த F-35 ஃபைட்டர் ஜெட்டை இந்தியாவுக்கு வழங்குறதுக்கு முன் வந்திருக்காங்க அமெரிக்கா. சரிங்களா, இந்த கடல்சார் ரோந்து பணிகள் இதற்கெல்லாமே உபயோகமாக இருக்கக்கூடிய ஒரு ஃபைட்டர் ஜெட் தான் F-35 அப்படிங்கிற இந்த ஃபைட்டர் ஜெட். சரிங்களா, இது மட்டும் இல்லாமல் வேற என்ன விஷயங்களை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னா, இந்த 2008 மும்பை தீவிரவாத தாக்குதல், அதுக்கு தொடர்புடைய தீவிரவாதிகளை பாகிஸ்தான் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட்டாக வெளியிட்டிருந்தாங்க. இன்னொரு முக்கியமான அக்ரிமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு 123 அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு. ஓகேங்களா, முக்கியமான ஒரு அக்ரிமெண்ட் 123 அக்ரிமெண்ட். இந்த 123 அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கக்கூடிய அணுசக்தி ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. நியூக்ளியர் எனர்ஜி அக்ரிமெண்ட், அது பேர் தான் 123 அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இந்தோ யூஎஸ் நியூக்ளியர் எனர்ஜி அக்ரிமெண்ட், அது பேர் தான் 123 அக்ரிமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா, ஸோ இந்த அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது பார்த்தோம்னா 2005ல் மன்மோகன் சிங் அவர்கள் இந்தியாவோட பிரதமராக இருந்தப்ப கையெழுத்தாயிருக்கும். ஸோ இந்த அக்ரிமெண்ட்டை மறுபடியும் ரீவாம் பண்ண போகிறாங்க. மறுபடியும் இந்த அக்ரிமெண்ட்டு கீழே அமெரிக்கா இந்தியாவுக்கு அணு சக்தியில் ஒரு சில ஆதரவுகளை, ஒரு சில விஷயங்களை நமக்கு பண்ணித்தர போகிறாங்க. ஓகேங்களா, ரீசெண்டாக பார்த்துருந்தோம், இந்தியா அணுசக்தியை பொறுத்த வரைக்கும் 100 ஜிகாவாட்டை ரீச் பண்ணணும் அப்படிங்கிறத டார்கெட்டாக வச்சுருக்காங்க 2047க்குள்ள. சரியா, ஸோ அப்போ அதுக்கு உண்டான திட்டங்களும் இந்த சந்திப்பின் போது பேசப்பட்டிருக்கு. சரியா, ஸோ அதுதான் நம்ம முதல் செய்தியில் பார்க்குறோம். ஓகேங்களா, ஸோ மோஸ்ட் டாமினண்ட்டாக இருந்தது இன்னைக்கு செய்தித்தாளில் இந்தியா அமெரிக்கா அந்த சந்திப்புகள் தான். வேற என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய டாடா நிறுவனம் இருக்காங்க இல்லையா, ஸோ இந்த டாடா குரூப்போட சந்திரசேகரன் அவர்கள், சரிங்களா, டாடா குரூப்போட ஒரு முக்கியமான ஒரு லீடர் மாதிரி, சரிங்களா, முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடியவர். இவருக்கு பார்த்தோம்னா பிரிட்டன் அரசாங்கம் நைட்ஹுட் அப்படிங்கிற பட்டத்தை வழங்கியிருக்கு. மோஸ்ட் எக்ஸலண்ட் ஆர்டர் ஆஃப் த பிரிட்டிஷ் எம்பையர் அப்படிங்கிற இந்த விருதை அந்த நாட்டினுடைய கிங் சார்லஸ் அவர்கள் நம்ம சந்திரசேகரன் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ இது ஒரு சின்ன செய்தி இருந்துச்சு, ஜஸ்ட் என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு இந்தியா அமெரிக்கா இந்த வர்த்தகம் சார்ந்த செய்திகள் தான் அதிகமாக இருந்துச்சு. மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்பில் சந்திக்கலாம். நன்றி.